அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு பிஃபோர் சிலபஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணாங்க. கம்ப்ளீட்டாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணாங்க. அதில் டிஎன்பிஎஸ்சி அப்டேட் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 அப்படிங்கிற ஒரு 2 யூனிட் புதுசாக சேர்த்துனாங்க. யூனிட் 8ல் தமிழ் மொழி, கலாச்சாரம், அது தொடர்பான அகழாய்வுகள், தமிழ் இலக்கியம், அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய பங்கு சுதந்திர போராட்டத்தில், தந்தை பெரியாருடைய பங்கு, அண்ணாவின் பங்கு, சமூக நீதி கொள்கை, திராவிட இயக்கங்களின் பங்கு, இது எல்லாமே யூனிட் 8 அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே கொண்டுட்டு வந்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே யூனிட் 9 அப்படிங்கிற ஒரு யூனிட்டை கொண்டுட்டு வந்தாங்க. அந்த யூனிட் 8ல் சேர்த்துறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கொண்டுட்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, அதில் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு பார்ட்டை சேர்த்துனாங்க. திருக்குறளை அதில் சேர்த்துனாங்க. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குள்ளேயும் தமிழ் தகுதி தேர்வு, அதே மாதிரி முதன்மை தேர்வு, இதில் எல்லாத்துலேயுமே திருக்குறள் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ண முடியாமல், தவிர்க்கவே முடியாத ஒரு முக்கியமான கேட்டகரியாக நமக்கு திருக்குறளை கொண்டுட்டு வந்து வச்சாங்க. அது இல்லாமல் நமக்கு குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் பொது தமிழ் பாடம் எடுத்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அந்த பொது தமிழ் பாடத்துலேயும் 25 அதிகாரங்கள் குறிப்பாக கொடுத்து திருக்குறள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே 25 அதிகாரங்களை கொடுத்தாங்க. ஆனால் திருக்குறள் பற்றிய அடிப்படை தகவல்கள் எல்லாமே நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ இப்படி பல்வேறு வகையில் திருக்குறளின் பெருமையை மாணவர்கள் படிக்கணும். குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் திருக்குறளின் பெருமையை அறியாமல் இருந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசினுடைய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சிலபஸில் தவறாமல் இடம்பெற்று வருவது திருக்குறள். அது முதல்நிலை தேர்வாகட்டும், முதன்மை தேர்வாகட்டும், இன்னும் சொல்லப்போனால் நேர்முக தேர்வு இன்டர்வியூவில் கூட தவறாமல் கேட்குற எக்ஸ்பெக்டட் ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச திருக்குறளை சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த திருக்குறள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு திருக்குறள் பிடிச்சதுன்னு கேண்டிடேட் சொன்னால், ஏன் இந்த திருக்குறளை பிடிக்கும், அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற அளவில் கேட்குறாங்க. அப்போ திருக்குறள் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பொறுத்த வரைக்கும் மிக 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 முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அது ப்ரிலிமினரி ஆகட்டும், அது குரூப் 4 ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், அந்த யூனிட் 8 அண்டு பொது தமிழ் அப்படிங்கிற இந்த 2 ஏரியாவிலிருந்து குறைந்தது நீங்கள் திருக்குறள் பகுதியிலிருந்து மட்டும் ஒரு 15 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் பொது தமிழ் மட்டும் வருது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 7-8 கேள்வி எதிர்பார்க்கலாம். யூனிட் 8 அந்த போர்ஷன்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா அதுலேயும் திருக்குறள் சார்ந்து ஒரு 7-8 கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ திருக்குறள் அப்படிங்கிறது போட்டித் தேர்வு மாணவர்களின் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் மாதிரி மாறிடுச்சு. ரைட், சரி. இந்த திருக்குறள் அப்படிங்கிறதுக்கான சில அடிப்படையான விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்நாடு அரசு சிலபஸில் சேர்ப்பதன் நோக்கம் அப்படிங்கிறது 10 திருக்குறளை படிக்கிறதும், ஸ்கூல் புக்கில் இன்னைக்கு பள்ளி பாடப்புத்தகங்களில் திருக்குறள் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் எந்த தமிழ் பள்ளி பாடப்புத்தகமும் கிடையாது. ஸோ பள்ளி பாட புத்தகம் அப்படின்னாவே இதில் கட்டாயம் திருக்குறள் இடம்பெறும். அந்த திருக்குறள் இடம்பெறுவதற்கு காரணமானவர் தந்தை பெரியார். அதெல்லாம் நம்ம பின்னாடி சொல்கிறேன் என்னன்ட்டு. அப்போ அவ்வளவு சிறப்புமிக்க அந்த திருக்குறளை, வெறும் திருக்குறளை ஏதோ ஒரு 10 திருக்குறளை மனப்பாடம் பண்ணி அந்த திருக்குறளை அதை பற்றி மட்டும் தெரிஞ்சு அதை பற்றி போய் எழுதி ஏதோ மார்க் வாங்குற விஷயம் அல்ல திருக்குறள். திருக்குறள் என்பது தமிழர்களின் அடையாளம், தமிழர்களின் மீட்சிக்கான ஒரு கருப்பொருள், தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கான இந்த கிராண்ட் ஐகான் திருவள்ளுவர். அப்போ அந்த திருவள்ளுவரையும் திருக்குறளையும் பற்றி அடிப்படையான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கம்தான் அதை கொடுத்தாங்க. வெறும் மனப்பாடம் பண்ணுறதுக்காக அந்த சிலபஸில் திருக்குறளை சேர்த்துல அந்த விஷயத்தை நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு பின்னாடி அப்போ இந்த திருக்குறள் அப்படிங்கிறது 2000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது. 7000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவரால் எழுதப்பட்டது திருக்குறள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த திருக்குறள் எப்படி நம்ம பயன்பாட்டுக்கு வந்துச்சு, அவர் எழுதின காலத்திலிருந்து எல்லா காலமும் திருக்குறள் நம்ம பயன்பாட்டிலே இருந்துச்சா அப்படிங்கிற சில பின்னணி விஷயங்களை நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். கிளியர்? ஓகே. அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ளே பிரிட்டிஷ் வராங்க. நம்ம நிறைய விஷயங்களில் நம்ம பிரிட்டிஷ் அரசை நம்ம குறை சொல்லுவோம். நம்ம இந்தியாவை அடிமைப்படுத்தி வைத்திருந்த நாடு, இந்தியாவின் செல்வங்களை சுரண்டி கொளுத்த நாடு அப்படிங்கிற வகையில் பிரிட்டிஷ் மேலே நமக்கு நிறைய கோபதாபங்கள்லாம் இருக்குது, அவங்க மேலே நிறைய விமர்சனம் இருக்குது. அது எல்லாமே உண்மைதான். ஆனாலும் கூட அந்த சமயத்தில் ஒரு பக்கம் நம் நாட்டின் வளங்களை கொள்ளையடித்து சென்ற அவர்கள் தான் இன்னைக்கு இந்தியா இந்த அளவிற்கு வளர்ந்ததுக்கும் ஒரு மிக முக்கியமான காரணம். இந்தியாவில் இருக்கிற அணைக்கட்டுகள், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், ரயில்வே ட்ராக், அதே மாதிரி இருக்கிற எல்லா டெக்னாலஜிக்கல் விஷயமும் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேற்றம் கொண்டுட்டு வந்ததும், இந்தியாவிற்கு ஆங்கிலத்தை அறிமுகப்படுத்தியதும், இது எல்லாமே இன்னைக்கு ஆங்கிலேயர்களின் பங்கு ரொம்ப பெரிய பங்கு. அதே மாதிரி இந்த திருக்குறளை மீட்டு கொண்டுட்டு வந்ததில் ஆங்கிலேயர்களின் பங்கு ரொம்ப
முக்கியமான பங்கு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வரலாறு தெரியாமல் மறக்கடிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் சிலபஸில் திருக்குறள் வருது. ரைட், ஓகே. அப்போ ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ளே வர்றப்ப இந்தியாவில் மிக பிரபலமான நபர்களை பிரபலமான நபர்கள் அப்படின்னா அவங்க படித்த நபர்களை அவங்க வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்த சமூக கட்டமைப்பின்படி படித்தவர்கள் அப்படின்னாவே பிராமணர்கள் மட்டும்தான் அன்னைக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அப்போ பிராமணர்கள் ஆங்கிலேயர்கள்ட்ட நெருங்கி பழகக்கூடிய ஒரு காலம். அந்த காலத்தில் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கல்கட்டாவில் ஒரு சொசைட்டி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஏசியாட்டிக் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு சொசைட்டி ஒன்று ஆரம்பிக்கிறார். நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப, இந்திய வரலாறு ஐஎன்எம்லாம் படிக்கிறப்ப இந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சிருப்பீங்க. ஏசியாட்டிக் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு சொசைட்டியை வில்லியம் ஜோன்ஸ் ஆரம்பிக்கிறார். அதனுடைய நோக்கம் இந்திய தத்துவங்களை ஆராய்வது, இங்கே இருக்கிற கல்ச்சரு, கலாச்சாரம், இங்கே இருக்கிற இலக்கியம், இங்கே இருக்கிற வளம், இது எல்லாத்த பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அவருக்கான மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்துச்சு. அப்போ அந்த வில்லியம் ஜோன்ஸ் ஒரு ஆசியாட்டிக் சொசைட்டியை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸை சுற்றி இருக்கக்கூடிய பணியாளர்கள், கற்றவர்கள் யாராக இருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு இருந்த வடநாட்டு பிராமணர்கள் இருந்தாங்க. அவர்கள் வில்லியம் ஜோன்ஸை சுற்றி வச்சுட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவின் அடையாளம் என்பது சமஸ்கிருதம், இந்தியாவின் மூத்த மொழி சமஸ்கிருதம், சமஸ்கிருதம் தான் இந்தியாவின் தேவ பாஷை, மீதி இருக்கிறது எல்லாமே நீஷ பாஷை, சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் உலகின் தலை சிறந்த இலக்கியங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் அங்கே சொன்னாங்க. அப்படி அப்போ ஏசியாட்டிக் சொசைட்டி ஆரம்பித்த வில்லியம் ஜோன்ஸ் வடமொழி இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிற பல இலக்கியங்களை மார்க்ஸ் முல்லர் அப்படிங்கிற மாதிரியான ஜெர்மானிய அறிஞர்கள் ஜெர்மனில் மொழிபெயர்க்கிறாங்க. இப்போ இந்தியாவின் இலக்கியங்கள் ஐரோப்பாவில் பரவுது. ஆனால் இந்திய இலக்கியங்கள் அப்படிங்கிறது முழுக்க சமஸ்கிருத இலக்கியங்கள் மட்டும்தான் இந்திய இலக்கியங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அயல் நாடுகளில் கூட உருவாகுது. அந்த சமயத்தில் அதே பிரிட்டிஷ்லேருந்து ஒரு ஆஃபீஸர் மெட்ராஸுக்கு வர்றாரு. அவர் பேர் FW எல்லிஸ், ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வர்றார். ஆங்கிலேய அதிகாரிகளில் மிக நல்ல மனிதர்கள், அதுவும் தமிழர்களுக்கு நிறைய நன்மைகள் செய்த மனிதர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா FW எல்லிஸுடைய பெயர் மிக முக்கியமான பெயராக இருக்கும். FW எல்லிஸ் சென்னையில் மிக கடுமையான குடிநீர் பஞ்சம் இருந்த காலத்தில் சென்னை ஆளுநராக வராரு. சென்னையில் 7 இடங்களில் பிரம்மாண்டமான கிணறுகள் தோண்டி மக்களுடைய தாகம் தணிக்க உதவியவர் FW எல்லிஸ். அதனோட ஞாபகமாக தான் சென்னையில் இன்றைக்கி ஒரு ஏரியா பேர் இருக்குது, 7 கிணறு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அதே மாதிரி மதுரையில் ஒரு எல்லிஸ் பேட்டை இருக்கும், ஈரோட்டில் ஒரு எல்லிஸ் பேட்டை இருக்குது, சென்னையில் எல்லிஸ் ரோடு அப்படின்னு ஒரு இருக்குது. இந்த எல்லிஸ்னு எந்த இடத்துலலாம் வருதோ அந்த எல்லிஸ் யாருன்னா அந்த பிரிட்டிஷ்கார எல்லிஸ். அந்த அளவுக்கு தமிழ் மக்களுக்கு நிறைய நல்லது செய்தவர். அதே மாதிரி அவருடைய மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது திருவள்ளுவரின் படத்தை தங்க நாணயங்களில் அச்சிட்ட முதல் மனிதன் FW எல்லிஸ். ஏங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். திருவள்ளுவரின் நாணய உருவ படத்தை தங்க நாணயங்கள் அச்சிட்டவர் ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். அப்போ இந்த ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் தமிழ்நாட்டுக்கு வராரு, இங்கே இருக்கிற இந்த பணியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு தெளிவாக ஒரு விஷயம் அவருக்கு புலப்படுது. இந்தியாவில் சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி அப்படின்னு இவங்க கதை சுற்றினது கண்டிப்பாக இல்லை. இது ஏதோ ஆய்வுக்கு உட்பட்டது, இதில் ஏதோ ஒரு விஷயம் பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத மொழி சார்ந்து சில ஆராய்ச்சிகள்லாம் அவர் பண்ணுறாரு. மிக தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்தியாவில் சமஸ்கிருத மொழியின் தாக்கம் இல்லாமல் தனித்த ஒரு மொழி குடும்பம் இருக்கிறது. அந்த மொழி குடும்பத்தில் 44 மொழிகள் அடங்கிய ஒரு மொழி குடும்பம் இருக்கிறது. அந்த மொழி குடும்பத்தின் பெயர் திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல இந்தியாவில் சொன்னது நம்ம தமிழ் அறிஞர்கள் கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி சொன்னது FW எல்லிஸ், ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முதல்ல சொன்னது FW எல்லிஸ். அப்போ இந்த 44 மொழிகள் கொண்ட திராவிட மொழி குடும்பத்தின் தாய் மொழி, அது எல்லாத்துக்கும் மதர் அப்படின்னு சொல்கிறது தமிழ் மொழி. அப்போ இந்த தமிழ் மொழியின் தலைமையில் ஒரு தனி மொழி குடும்பம் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அவர் தான் முதல்ல சொன்னவர். அவருக்கு பின்னாடி 1856 சொன்னவர் தான் ராபர்ட் கால்டுவெல். அவர் தான் கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினவர் ராபர்ட் கால்டுவெல். இப்போ திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற கருத்தாக்கத்தை முதலில் சொன்னவர் FW எல்லிஸ். அதை பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தனியே ஒரு தியரியை கொண்டுட்டு வந்து சேர்த்துனது ராபர்ட் கால்டுவெல். கிளியர்? ஓகே. அப்போ இந்த FW எல்லிஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியில் பழமையான இலக்கியங்கள் கட்டாயமாக இருக்குது, நிறைய இலக்கியங்கள் இருக்குது. அந்த இலக்கியங்கள் எல்லாமே இன்னைக்கு அச்சுக்கு பார்வைக்கு வரல. அதனால தான் இந்த சமஸ்கிருத இலக்கியங்கள் தான் பழமையானது அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்குது. அப்போ தமிழ் மொழியின் பெருமையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா இருக்கிற அந்த பழைய ஓலைச்சுவடிகள் இருக்கக்கூடிய பழந்தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் வெளியில் வரணும். அப்போ அந்த ஓலைச்சுவடிகள் அன்னைக்கு இருந்த தமிழர்களின் பெரும்பாலான வீடுகளில் இருந்துச்சு. அந்த ஓலைச்சுவடிகளின் அருமை தெரியாமல் அவங்க அடுப்பில் வச்சு எரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை முறையாக ஒரு டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தனியான ஒரு
ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணார். அவர் அப்பாயின்ட் பண்ணது ஆஃபீஸர் பேர் காலின் மெக்கன்சி அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ எஃப்டபிள்யூ எல்லிஸ் காலின் மெக்கன்சி அப்படிங்கிற ஒருத்தரை இந்த பணிகளுக்காக அமர்த்துறார். அப்போ அவர் ஊரெல்லாம் சுற்றி ஓலைச்சுவடிகளை சேகரித்து ஏதாவது சின்ன சின்ன இலக்கியங்களாக அவருக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் எஃப்டபிள்யூ எல்லிஸுடைய ஃப்ரெண்டு காலின் மெக்கன்சி எஃப்டபிள்யூ எல்லிஸ் எல்லாத்துக்கும் பொதுவான நண்பர். அன்னைக்கு இருந்த மதுரை கலெக்டராக இருந்த ஹாரிங்டன் அப்படிங்கிற ஒருத்தர். அந்த ஹாரிங்டனுக்கு ஒரு சமையல்காரர் இருக்கிறார், ஒரு தனி சமையல்காரர் இருக்கிறாரு. அந்த தனி சமையல்காரர் பெயர் கந்தப்பன். அப்போ எஃப்டபிள்யூ எல்லிஸ் மூலமாக காலின் மெக்கன்சி இந்த வேலைக்கு அப்பாயின்ட் பண்ணுறாங்க. காலின் மெக்கன்சி இந்த வேலையை தான் செய்கிறாரு அப்படிங்கிற விஷயம் மதுரை கலெக்டராக இருக்கிற ஹாரிங்டனுக்கு தெரியும். ஹாரிங்டனும் காலின் மெக்கன்ஸும் இந்த விஷயமா உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஹாரிங்டனுடைய சமையல்காரன் கந்தப்பனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படி ஒரு நாள் கந்தப்பனுடைய கையில் ஒரு பழமையான ஓலைக்கட்டு கிடைக்குது. எதுக்கு? கந்தப்பன் ஒரு சமையல்காரர், அடுப்பில் விறகு இல்லைன்னா எரிக்கிறதுக்கு ஓலைக்கட்டு கிடைக்கும், அந்த ஓலைக்கட்டை வச்சு எரிச்சிருவாங்க. அப்படி எரிப்பதற்காக கிடைத்த ஒரு ஓலைச்சுவடியை கந்தப்பன் பார்க்குறாரு. அவருக்கு படிக்க தெரியாது. அப்போ அந்த கந்தப்பன் இந்த ஓலைச்சுவடி நல்லா இருக்குது, நல்லா தரமாக இருக்குது, இதில் ஏதோ ஒரு வரிகள் கிறுக்கப்பட்டிருக்கு, இந்த வரிகளை இதுதானே நம்ம கலெக்டர் ஹாரிங்டனும் காலின் மெக்கன்ஸும் இதை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க, இதை ஏன் நம்ம கலெக்டர்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கந்தப்பன் ஒரு பழமையான ஒரு ஓலைச்சுவடி இருக்கிற கட்டை கொண்டுட்டு போய் ஹாரிங்டன் கிட்ட கொடுக்குறாரு. ஹாரிங்டன் கிட்ட இருந்து அந்த ஓலைச்சுவடி காலின் மெக்கன்சிக்கு வருது. காலின் மெக்கன்சிக்கு பின்னாடி அந்த ஓலைச்சுவடிகள் எஃப்டபிள்யூ எல்லிஸ்க்கு வருது. ஆனந்த கூத்தாடுகிறார்கள். அத்தனை நாட்களாக அவர்கள் கேள்விப்பட்டு மட்டுமே கொண்டிருந்த இப்படி ஒரு பெரிய இலக்கியம் இருக்குன்னு அவர்கள் அதனால் வரை வியப்போடு கேள்விப்பட்டு மட்டும் கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய இலக்கியம் திருக்குறள். கந்தப்பன் கொண்டுட்டு போய் கொடுத்த அந்த ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டிருந்தது திருக்குறள். உடனடியாக அந்த திருக்குறளை அச்சுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. அச்சுக்கு வந்த வருடம் 1812. அந்த கந்தப்பன் அப்படிங்கிற சமையல்காரர் தான் கலெக்டர் ஹாரிங்டன் கிட்ட கொண்டுட்டு போய் அந்த ஓலைச்சுவடியை கொடுக்குறாரு. ஹாரிங்டனுடைய நண்பர் காலின் மெக்கன்சி வழியாக தான் அந்த ஓலைச்சுவடிகள் பின்னாடி அச்சுக்கு வருது. அப்படி அச்சுக்கு வந்த அந்த பழமையான ஓலைச்சுவடி தான் இன்னைக்கு நம்ம வாசிக்கக்கூடிய திருக்குறள். அதே 1812 தஞ்சாவூரில் ஞானப்பிரகாசம் அப்படிங்கிற ஒருத்தர், தஞ்சை ஞானப்பிரகாசம் அப்படிங்கிற ஒருத்தரும் அதே ஆண்டில் திருக்குறளை பதிப்பிக்கிறாரு. பட் அவருடைய திருக்குறள் கூட கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும். ஆனால் இவர்கள் பதிப்பித்த அந்த திருக்குறள் அப்படிங்கிறது முழுமையாகவும் சரியாகவும் இருந்துச்சு. எஃப்டபிள்யூ எல்லிஸ் அதை ஆங்கிலத்தில் சில பகுதிகளை எல்லாம் மொழிபெயர்த்து வெளியிட்டார். அன்னைக்கு ஆங்கில ஆளுநர் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்ததால் அந்த திருக்குறளை பாதுகாப்பதற்கான முழு முயற்சிகளையும் எடுத்தார். ரைட். அந்த கந்தப்பன் கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கிணத்துக்கடவு பக்கத்தில் இருக்கிற அரசம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர் தான் கந்தப்பன். அந்த கந்தப்பன் யாரு அப்படின்னா, தமிழன் என்ற ஒரு அரசியல் சொல்லை இந்த தமிழர்களுக்கு தந்த திராவிட இயக்கத்தின் மூத்த முன்னோடியான அயோத்திதாச பண்டிதரின் தாத்தா தான் கந்தப்பன். அவர் வழியில் வந்தவர் தான் அயோத்திதாசர். அயோத்திதாசர் தான் தமிழில் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பேரில் ஒரு பத்திரிகையையும், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பூர்வகுடி திராவிடர்கள் அப்படின்னும், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிறவங்க பிராமணர்களின் சூழ்ச்சியால் ஊரிலிருந்து ஒதுக்கப்பட்டு அந்த தாழ்த்தப்பட்டவர்களாக மாற்றப்பட்டார்கள் அப்படின்னும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வரப்ப தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களை தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லக்கூடாது, ஜாதி பேதமற்ற திராவிடர்கள் அப்படின்னு உங்களை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்ன இவ்வளவு பெருமைக்குரியவர் அயோத்திதாசர். அந்த அயோத்திதாசரின் தாத்தா தான் கந்தப்பன். அந்த கந்தப்பனுக்கு எரிக்கிறதுக்காக வந்த கட்டை அவர் காப்பாற்றி ஆங்கில ஆளுநர்கள்ட்ட கொடுத்து அப்படி வெளியில் வந்தது தான் திருக்குறள். ஸோ திருக்குறளின் வரலாறு அப்படிங்கிறது மிக பழமையானது, மிக பெருமையானது. அந்த திருக்குறளை நீங்கள் போட்டு அதையெல்லாம் படித்து அது விஷயத்துக்கு வர்றப்ப அதை பார்த்து வடமொழி அறிஞர்கள் மிரண்டார்கள். என்ன கருத்துக்கள், இத்தனை கருத்துக்கள், ஒட்டுமொத்த இலக்கியத்தின் மொத்த சாரத்தையும் ஒற்றை புத்தகத்தில் ஒரே ஒருத்தன் சொல்லியிருக்கிறான் அப்படின்னா அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. அதை எப்படியெல்லாம் இருட்டடிப்பு செய்யணுமோ அத்தனை வகைகளிலும் அவங்க இருட்டடிப்பு செஞ்சாங்க. திருக்குறளை படிக்கக்கூடாது, அது ஒரு தீட்டுப்பட்ட நூல், அதை படித்தால் பாவம், திருக்குறளை எந்த இடத்துலையும் வைக்கக்கூடாது, திருவள்ளுவரை நீங்கள் எப்படியும் கற்பனை செய்யக்கூடாது, திருவள்ளுவரை வணங்கக்கூடாது, திருவள்ளுவரின் படம் மாட்டக்கூடாது, திருவள்ளுவரை வணங்கிவிட்டு சென்றால் குடும்பம் விருத்தியாகாது, இப்படியெல்லாம் பல்வேறு கட்டுக்கதைகளை கரப்பி பார்த்தாங்க. அப்போவும் மக்கள் மத்தியில் திருக்குறள் புழக்கத்துக்கு வருது. அப்போ அடுத்தது என்ன சொன்னாங்க அப்படின்னா, மக்களுக்குள்ளே இருக்கிற ஜாதி வெறியை வெளியில் கொண்டுட்டு வந்தாங்க. அதை தூண்டி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா, திருவள்ளுவர் ஆதி என்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணுக்கு மகனாக பிறந்தவர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் அடுத்த கட்டத்தில் ஒன்றும் பெரிய அளவில் எடுபடலை. அப்படிங்கிறப்ப அடுத்த கட்டமாக ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்தாங்க. திருக்குறள் சிறந்த நூல் தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் திருக்குறளை எழுதுனது திருவள்ளுவர் அப்படிங்கிற ஆள் கிடையாது,
அவரோட உண்மையான பேர் ஸ்ரீவல்லபர், அவர் எங்காளு அப்படின்னாங்க. ஸோ இவ்வளவு தடைகளை தாண்டி தான் இந்த திருக்குறள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களின் பயன்பாட்டுக்கு வெளியில் வந்துச்சு. அப்போ இந்த விஷயத்தை, இந்த திருக்குறளை மக்களிடத்தில் சரியாக கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்தவர், கையில் எடுத்தவர், மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்தவர் அப்படிங்கிறது தந்தை பெரியார். அந்த தந்தை பெரியார் 1949 திருக்குறள் மாநாடு, பொதுமக்கள் பங்கேற்ற பிரம்மாண்டமான திருக்குறள் மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடு நடத்துகிறார். திருக்குறளுக்கு முதலில் மாநாடு நடத்தியவர் தந்தை பெரியார். தமிழர்களின் மானம் காத்த தன்மான தலைவர் தந்தை பெரியார். அவர் தான் முதல்ல அந்த திருக்குறள் மாநாடு நடத்துகிறாரு 1949. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு அரசின் பள்ளி பாட புத்தகங்களில் திருக்குறள் அச்சிடப்படுது. அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் திருக்குறள் இல்லாத தமிழ் பாட புத்தகம் அப்படிங்கிறது நம்மளால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. திருக்குறள் இன்னைக்கு எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னா அன்னைக்கு பெரியாரும் அதற்கு மிகப்பெரிய அளவில் வேலையை செய்திருக்கிறார், உழைப்பை போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பெரியார் தனக்கு பிடித்த திருக்குறள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவார். குடி செய்வார்க்கில்லை பருவம் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. குடிசெயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் ஒரு திருக்குறள் இருக்கு. குடி செய்வார்க்கில்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும் அப்படின்னு. குடி செய்வார்க்கில்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும் அப்படின்னு. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இந்த சமூகத்தின் மானம் காக்க போராடுகிற ஒருவன் தன்னுடைய மானத்தை பற்றி எல்லாம் கவலைப்படக்கூடாது. தன்னுடைய மானத்தை பற்றி கவலைப்படுகிற ஒருவன் சமூகத்தின் மானத்தை பற்றி கவலைப்படவே முடியாது. அப்போ சமூக மானத்தை காக்க என்னுடைய மானத்தை இழந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற நிலைமையிலிருந்து தமிழர்களுக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார். அதனால தான் ஒரு பெரியார் அப்படிங்கிற பட்டம் பெண்கள் கொடுத்த பட்டம். அவருக்கு மிக பிடித்த ஒரு திருக்குறள் இந்த திருக்குறள் அப்படின்னு தந்தை பெரியார் சொல்லுவார். ஸோ தமிழகத்தின் சொல் வரலாற்றில் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா தேவநேய பாவாணர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவோம். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவோம். தமிழின் வேர்ச்சொல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்தவர். தமிழில் லட்சக்கணக்கான சொற்கள் இருக்கிறது என்பதை வெளியுலகத்துக்கு கொண்டுட்டு வந்தவர். வேர்ச்சொல் அப்படிங்கிற விஷயத்தை, தமிழின் ஒவ்வொரு சொல்லுக்கும் அடியில் ஒரு வேர்ச்சொல் இருக்கும், அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் நூற்றுக்கணக்கான பொருள் இருக்கிறது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை புரட்சியை செய்தவர் மொழியில் அப்படிங்கிறது தேவநேய பாவாணர். அதனால தான் அவரை நம்ம சொல்கிறோம் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அப்படின்னு அவரை தான் நம்ம சொல்கிறோம். அவர் சொன்னார் தமிழகத்தில் 3 பெரியார்கள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் சொன்னது தமிழகத்தில் 3 பெரியார்கள் இருக்கிறாங்க. அறநெறி பெரியார் அப்படின்னு சொன்னார் திருவள்ளுவரை. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற கேள்வி, அந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். தேவநேய பாவாணர் அறநெறி பெரியார் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். அவர் யார்? அவர் தான் திருக்குறள் எழுதின திருவள்ளுவர். அறநெறி பெரியார் திருவள்ளுவர். தமிழ்நெறி பெரியார் மறைமலை அடிகள், தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள். அவர் என்ன சொல்றாரு? தமிழ்நெறி பெரியார் அப்படின்னு சொல்றார். 3வது தன்மான பெரியார் அப்படின்னு சொல்றார், அவர் தந்தை பெரியார். ஸோ தேவநேய பாவாணரை பொறுத்த வரைக்கும் 3 பெரியார். ஒன்று அறநெறி பெரியார் திருவள்ளுவர், தமிழ்நெறி பெரியார் மறைமலை அடிகள், தன்மான பெரியார் தந்தை பெரியார் அப்படிங்கிற இந்த 3 பெரியார் சொல்றார். அதனால தந்தை பெரியாரின் பங்களிப்பு ரொம்ப முக்கியம். திருக்குறளை வெளியில கொண்டுட்டு வந்தது திருவள்ளுவரினுடைய தந்தை பெரியாரின் பங்கு மிகப்பெரிய பங்கு. அந்த மிகப்பெரிய பங்கை கொடுத்த பெரியாரின் வழிவந்த இந்த திராவிட அரசுகள், திராவிட இயக்கம் இந்த திருக்குறளை மென்மேலும் வளர்வதற்கு, திருக்குறளை மேன்மைப்படுத்துவதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு வரைக்கும், அன்னைக்கு அண்ணாவுக்கு பின்னாடி வந்த கலைஞர் அரசுக்கு பின்னாடி வந்த எம்ஜிஆர் அவர்களின் அரசு, அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் அரசு, அதற்கு பின்னால் தற்போது இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு, இவர்கள் எல்லோருடையும் எந்த பாகுபாடும் இல்லாமல், கட்சி பாகுபாடும் இல்லாமல் இந்த திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் திருக்குறளின் பெருமையை ஒருபொழுதும் சமரசம் செய்து கொள்ளாமல், விட்டு கொடுக்காமல் இன்று வரைக்கும் வளர்த்து வருகிறார்கள். ரைட், அப்படி வந்தது தான் திருக்குறள். திருக்குறள் இப்படி தான் இல்லந்தோறும் உள்ளந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. அப்போ திருக்குறள் வந்ததுக்கு அப்புறமும் கூட, நீங்கள் நாடு சுதந்திரம் பெற்ற பிறகும் கூட இந்தி மொழி ஆதிக்கம், சமஸ்கிருத மொழி சிறந்த மொழி அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. தமிழ் மொழி 2000-3000 ஆண்டுகளுக்கு பழமையான மொழி. இந்தியும் சமஸ்கிருதமும் வெறும் 500 ஆண்டுகள். இந்தியெல்லாம் வெறும் 500 ஆண்டுகள் பழமையான மொழி. அதனோட வயசே 500 வயசு தான். ரொம்ப மிகவும் இளமையான ஒரு மொழி. தமிழ்லாம் ரொம்ப உலகின் மிக மூத்த மொழி. அப்போ அப்படிப்பட்ட அந்த மொழியை ஆனாலும் கூட ஒரு கருத்தாக்கம், தொடர்ந்து வடமொழி சிறந்ததுங்கிற ஒரு கருத்தாக்கம் இருக்கிறப்ப தமிழ்நாட்டின் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இந்த திருவள்ளுவருக்கு ஒரு உருவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறார். அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் இடத்தில் இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கிறாரு. அப்போ வடமொழி ஆதிக்கத்திற்கு எதிரான மிக கடுமையான ஒரு விஷயங்களை எதிர்வினையாற்றக்கூடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். அவர் எப்பவும் சொல்லுவார், வடமொழி புகழ்ந்திடும் தமிழ்வாய் எதிர்வர காணின் காரி முகத்தில் உமிழ்வாய் அப்படின்னு சொல்லுவார். வடமொழி புகழ்ந்திடும் தமிழ்வாய்
எதிர்வர காணின் காரி முகத்தினில் உமிழ்ந்திடுவாய் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு வடமொழி ஆதிக்கத்தையும் எதிர்த்தவர், தமிழ் மொழியின் சிறப்பை பேசியவர். அப்படி அந்த பாரதிதாசனால் ஒரு உள்ளீடு கொடுக்கப்பட்டு இப்படித்தான் திருவள்ளுவர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிறைய கருத்துருவாக்கம் கொடுத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவரின் உருவத்தை வரைந்தவர் அப்படிங்கிறவர் வேணுகோபால் சர்மா. அந்த திருவள்ளுவருக்கு உருவம் கொடுக்க வேணுகோபால் சர்மாவுக்கு தேவையான தகவல்களை இப்படித்தான் ஒரு உருவம் வரணும், எந்த சமயமும் சாராத, எந்த ஜாதியையும் சேராத, அனைத்து மனித குலத்துக்கும் பொதுவான ஒரு உருவத்தில் ஒரு திருவள்ளுவரை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு உருவாக்குறதுக்கு பின்னாடி இருந்தவர் பாரதிதாசன். பாரதிதாசன் சொல்லுவார், படி சங்கத்தமிழ் படி அப்படின்னு சொல்லுவார். நல்லா படிக்கணும், சங்கத்தமிழ் இலக்கியங்களை நல்லா படிக்கணும்னு சொல்லுவார். நம்ம திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அதனால் படி சங்கத்தமிழ் படி அப்படிங்கிற வார்த்தையை சொன்னவர் பாரதிதாசன். அந்த பாரதிதாசன் திருக்குறளை பற்றி ஒன்று சொல்லுவார், அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம் படி அப்படின்னு சொல்லுவார். அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம் படினாரு. அந்த திருக்குறளின் மைய கருத்துக்களை மையமாக வைத்து அவரால் எழுதப்பட்ட ஒரு காப்பியம்தான் குடும்ப விளக்கு. அப்போ இவ்வளவு பெருமைகள், இவ்வளவு மனிதர்கள், இவ்வளவு உழைப்புக்கு பின்னால் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருக்குறள் வந்துச்சு. அந்த திருக்குறளை முதலில் பயிற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. திருக்குறளை முதலில் பயிற்றுவித்தவர் வள்ளலார். திருக்குறளை பயிற்றுவித்தவர் வள்ளலார். அறநெறி பெரியார் என்று சொல்லப்பட்டவர் திருவள்ளுவர். தமிழ்நெறி பெரியார் என்று சொல்லப்பட்டவர் மறைமலை அடிகள். தன்மான பெரியார் என்று சொல்லப்பட்டவர் தந்தை பெரியார். திருக்குறளை முதலில் பயிற்று வைத்தவர் வள்ளலார். இவ்வளோ விஷயங்களும் இருக்கு. அப்போ இவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்த இந்த விஷயந்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருக்குறள், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சிறப்பு. அப்படி சிறப்பான அந்த திருக்குறளை தான் இன்னைக்கு நம்ம சிலபஸில் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படி சிலபஸில் நம்ம திருக்குறள் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த திருக்குறளை ஏதோ ஒரு மற்ற பாடம் போல் எளிமையாகவும் சுமாரா சராசரி அப்படிலாம் படிக்கக்கூடாது. அதன் பொருள் உணர்ந்து, அதனோட அருள் உணர்ந்து, அதை சரியாக எப்படி படிக்கணுமோ அப்படி நம்ம படிக்கணும். ரைட். அப்போ அந்த திருக்குறள் நமக்கு சிலபஸில் இருக்குது. 25 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 25 அதிகாரங்களையும், எல்லா அதிகாரங்களையும் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லிக் கொடுக்குறோம். அந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கணும். மொத்தம் திருக்குறளில் 1330 திருக்குறள் இருக்குது. 133 அதிகாரம் இருக்குது. 133 அதிகாரமும் ஒவ்வொரு அதிகாரத்திற்கு 10 திருக்குறள் வீதம் 1330 திருக்குறள் இருக்குது. அந்த 1330 திருக்குறளில் நம்ம படிக்க போகிறது 25 அதிகாரம். அதுதான் சிலபஸில் கொடுத்துருக்குற அதிகாரம். அதை நம்ம தெளிவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு போதும். ஒத்த திருக்குறள் அப்படிங்கிறது 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. ஒன்று அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லுவோம். அறம் பொருள் இன்பம் அப்படின்னு 3ஆக பகுக்கப்பட்டது தான் திருக்குறள். அந்த அறத்துப்பாலில் மொத்தம் 38 அதிகாரம் இருக்குது, 4 இயல்கள் இருக்குது. அதே மாதிரி பொருட்பாலில் 70 அதிகாரம் இருக்குது, 3 இயல்கள் இருக்குது. காமத்துப்பாலில் 25 அதிகாரம் இருக்குது, 2 இயல்கள் இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக 133 அதிகாரம், 9 இயல், 1330 திருக்குறள் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுக்கான அடிப்படை கட்டமைப்பு. இந்த திருக்குறளை பற்றி சிறப்பாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் வாழும் வள்ளுவம். அந்த வாழும் வள்ளுவம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுனது வாசே குழந்தைசாமி அப்படிங்கிற ஒருத்தர். இந்த வாழும் வள்ளுவம் அப்படிங்கிற புத்தகத்துக்காக 1988 அவர் சாகித்ய அகாடமி பரிசை பெற்றவர். ரைட். இதெல்லாம் தேர்வு நோக்கிலும் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள், கேட்க வாய்ப்பு இருக்கிற ஒரு கொஷின். அதே மாதிரி உலகத்தின் மிக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் 3வது இடம்பெற்றிருக்கிற நூல் திருக்குறள். இதுவரைக்கும் உலக மொழிகள் 107 மொழிகளில் இதுவரைக்கும் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு எல்லாம் திருவள்ளுவரையும் தமிழ்நாட்டையும் ரொம்ப பெருமையாக பாடக்கூடிய பல்வேறு வரிகள் இருக்குது. ஸோ திருக்குறளை புகழ்ந்து பாடாத புலவர்களோ கவிஞர்களோ இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லோராலும் போற்றப்படுகிற, புகழப்படுகிற ஒரு நூலாக திருக்குறள் இன்றைக்கும் விளங்கிக்கிட்டு இருக்கு. திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிற ஒரு ஆண்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். 1971 நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது தை மாதம் 1ஆம் தேதி, தை 1 அப்படிங்கிறதான் திருவள்ளுவர் ஆண்டின் தொடக்க நாள். திருவள்ளுவர் ஆண்டு, இந்த ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு. நீங்கள் தமிழ்நாடு அரசுடைய எந்த ஜிஓ, மற்ற எந்த ஆர்டர் எது எடுத்தீங்கனாலுமே நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். திருவள்ளுவர் ஆண்டு அப்புறம் அந்த தேதி, அது ரெண்டுமே இருக்கும். அப்போ அந்த திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கிமு 31. அப்போ தமிழ் அறிஞர்கள்லாம் கூடி திருவள்ளுவரின் பிறந்த ஆண்டாக முடிவு செய்திருக்கிறது கிமு 31. அப்போ நீங்கள் இப்போ 2024 நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஆண்டின் திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படிங்கிறது கூட ஒரு கேள்வியாக கேட்பாங்க. 2024 கூட நீங்கள் ஒரு 31 கூட்டுனீங்க அப்படின்னா 2055 வரும். ஸோ கிமு 31 அப்படிங்கிறது திருவள்ளுவர் ஆண்டின் முதல் ஆண்டு. அப்போ இப்போ இருக்கிற கேலண்டர் பேர் கிரிகோரியன்
கிரிகோரியன் காலண்டர், இந்த கேலண்டரையும் நமக்கு அரசின் எல்லா ஜீவோலையும் இந்த ஆங்கில நாட்காட்டியில் வர தேதியும் இருக்கும். கீழே திருவள்ளுவர் ஆண்டு 2055 அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கும். இப்படி வழங்கப்பட்டது தான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் திருக்குறளை பற்றிய மிக 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 அடிப்படையான விஷயங்கள். ஏன்னா நம்ம திருக்குறளை பற்றி, திருக்குறளில் இருக்கிற 25 அதிகாரங்களை பற்றி நம்ம சிறப்பாக படிக்க போகிறோம். அப்போ அதையெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இவை அனைத்தும் அவசியம், அடிப்படையாக அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய, தெரிந்து பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய, நாங்கள் தமிழர்கள், எங்களுக்கு இருக்கிற உலக இலக்கியம் திருக்குறள் அப்படின்னு கம்பீரமாக நம்ம சொல்லக்கூடிய தகுதியை தந்தது நமக்கு திருக்குறள். அதனால் இந்த இடத்திலிருந்து திருக்குறளை நாம் இன்னும் பெருமையோடும் பற்றோடும் திருக்குறள் நம்ம தொடர்ந்து பயில்வோம். அது நம்ம வாழ்க்கைக்கும் உதவும், இந்த தேர்வின் வெற்றிக்கும் உதவும்.